அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு ஒரு தலைப்பில் நாம் சந்திப்பதில் மகிழ்கிறேன். கோடை விளையாட்டு பாப்பா அதை கூடி விளையாடு பாப்பான்னு ஒரு தலைப்பில் நான் புத்தகம் போட்டிருக்கேன். அதில் கிட்டத்தட்ட ஒரு 12 கட்டுரைகள் உள்ளன. அதில் முதல் கட்டுரை குழந்தை பாட்டும் விளையாட்டும் தாலாட்டும் பகுதி 1 தாப்பூ தாமரை பூன்ட்டு. குழந்தை பாட்டும் விளையாட்டும் தாலாட்டும் குழந்தைகளுக்கு பிறந்தவொன்னு சொல்லிக் கொடுக்கக்கூடிய விளையாட்டு கழிவை. குழந்தை பிறந்து ஓரிரு மாதங்களில் முகம் பார்த்து சிரிக்க துவங்கியதும் அதனுடன் பேசவும் விளையாடவும் ஆரம்பித்து விடுவோம். குழந்தை கை கால்களை நன்கு அசைக்கவும் மொழியை புரிந்து கொள்ளவும் இந்த பாட்டுக்கள் சொல்லி சிரிக்க வைத்து விளையாடுவதுண்டு. அவற்றில் சில என்னன்னாக்க குழந்தை பாட்டில் ஒன்று என்னன்னாக்கா தாப்பூ தாமரைப்பூ தாயார் தந்த செண்பகப்பூ பூ பூ புளியம்பூ பொன்னால் செய்த தாழம்பூ. இதை சொல்லும்போது இப்படி அழகாக கையை வச்சு சொல்லுவாங்க. குழந்தைகளுக்கு கை விரிக்கிறது சொல்லி தருவாங்க. ஒரு 3-4 மாதத்து குழந்தைக்கு தாப்பூ தாமரைப்பூ தாயார் தந்த செண்பகப்பூ பூ பூ புளியம்பூ பொன்னால் செய்த தாழம்பூ. இவ்வளவுதான். ஆனால் அந்த குழந்தையோட கை அசைவெல்லாம் இருக்கணுங்கிறதுக்காக தீப்பூ தித்திப்பூன்னு இந்த பாட்டு போய்கிட்டு இருக்கும். அது மாதிரி ரெண்டாவது என்னென்னா உந்தி உந்தி காசுன்னு. அது என்னென்னா இந்த கையில் அப்படி சொல்லுவாங்க குழந்தைகளை வைக்க சொல்லி. உந்தி உந்தி காசு பப்பு உந்தி காசு மாமா தந்த காசு மச்சரம்பி போச்சும்பாங்க. சிலர் மாயமாக போச்சும்பாங்க. அது மாதிரி குழந்தைகளுக்கு கைவீசம்மா கைவீசுன்னு ஒரு பாட்டு இருந்த குழந்தைகளுக்கு ஒரு 6 மாதம் ஒரு 3 மாதத்துக்கு மேலேயே கைவீசம்மா கைவீசுன்ற பாட்டு. கைவீசம்மா கைவீசு கடைக்கு போகலாம் கைவீசு மிட்டாய் வாங்கலாம் கைவீசு மெதுவாய் திங்கலாம் கைவீசு பொம்மை வாங்கலாம் கைவீசு ஜப்பான் போகலாம் கைவீசு சொக்காய் வாங்கலாம் கைவீசு ஜோராய் போடலாம் கைவீசு கோயிலுக்கு போகலாம் கைவீசு கும்பிட்டு வரலாம் கைவீசுன்ட்டு. அடுத்தது குழந்தை இது பாட்டு. இதெல்லாம் குழந்தை விளையாட்டு என்னென்னா நண்டூர்து நரியூர்துன்னு. குழந்தைகளுடைய 10 விரல்களையும் பிடித்து விரல்கள் அதில் பார்ப்பாங்க ஆச்சரியமாக. அப்போ பார்க்கும் பொழுது அந்த ஒரு 6-7 மாதத்துல 8 மாதத்துல எல்லாம் 10 விரல்களையும் பிடித்து ஒவ்வொன்று காய் ஒரு கையையும் சொல்லலாம் 2 கையின்னு சொல்லலாம். சோறு பருப்பு குழம்பு நெய் கீரை பொரியல் கூட்டு அப்பளம் பச்சடி தயிர் அப்படின்னு வரிசையாக எல்லாத்தையும் சொல்லி 10 விரலுக்கும் 10 ஐட்டத்தை சொல்லி அதை அப்படியே பிசைஞ்சு பாப்பாவுக்கு ஊட்டு பிசைஞ்சு அம்மாவுக்கு ஊட்டு அப்பாவுக்கு ஊட்டு அண்ணனுக்கு ஊட்டு என்று சொல்லி ஊட்டி பாப்பாவின் உள்ளங்கையில் அப்படி முழங்கையால் அப்படி பண்ணுவாங்க. உள்ளங்கையில் பப்பு கடைன்னு சொல்லிட்டு பப்பு கடைஞ்சி காக்காய்க்கு ஊற்று கையை கழுவு என்று சொல்லி கையை கழுவது போல் பாவனை செய்து சரி கோயிலுக்கு போகலாமா பீச்சுக்கு போவோமா அப்படின்னு சொல்லிட்டு கையில் இங்கேருந்து நண்டூர்துன்னு நரியூர்துன்னு 2 விரலை வச்சு விளையாடுவாங்க. கிச்சு பண்ணுவாங்க. விரலில் விரலிருந்து கம்பு கூடு வரைக்கும் போய் கிச்சு பண்ணுவாங்க. ஆள்காட்டி விரலாலும் நடுவிரலாலும் மாற்றி மாற்றி நடப்பது போல் செய்து கிச்சு செய்து குழந்தையை சிரிக்க வைக்கும் விளையாட்டு. இதன் மூலமாக எல்லாருக்கும் நம்ம உணவை பகிர்ந்து கொடுக்கணுன்ற இதுவும் அந்த குழந்தைக்கு அந்த எண்ணங்களும் ஊட்டப்படுது. நம்ம பறவைகளுக்கும் உணவு கொடுக்கணுன்ற எண்ணமும் இதில் வருது. தாலாட்டில் ஒரு இந்த தாலாட்டுக்கு ஒரு சினிமா தாலாட்டு சொல்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச படத்துலேருந்து உள்ள பாட்டு. லாலி 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 வரம் தந்த சுவாமிக்கு சுகமான லாலி ராஜாதி ராஜனுக்கு இதமான லாலி. சிப்பிக்குள் முத்து படத்தில் வர்ற பாட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். மனதை இதமாக்கும் இசை பாடல். இன்னொரு தாலாட்டு பாரம்பரிய தாலாட்டு. இந்த தாலாட்டில் நிறைய வகைகள் இருக்குல்ல. ஒரு சாம்பிளுக்கு இதை மட்டும் போட்டிருக்கேன். நான் பள்ளியில் படிக்கும் பொழுது படித்த பாட்டு இது. ஆராரோ ஆரீராரோ கண்ணீனி ஆராரோ மாசிப்பீரையோ நீ வைகாசி மாங்கனியோ நேசப்பீரையோ நீ தேவிட்டாத செங்கரும்போ எங்கள் குலம் மங்காமல் எதிர்குலத்தோரே சாமல் தங்கமலி பொக்கிஷத்தை தானாள வந்த கண்ணோ தித்திக்கும் பாலோ என் தெவிட்டாத தெள்ளமுதோ தித்திப்பின் உள்ளிருக்கும் செங்கரும்பே கண் வளராய்ன்னு வரும்னு நினைக்கிறேன். கண் மலராய்ன்னு இந்த எனக்கு வார்த்தைகள் சரியாக பிடிபடல. அதில் இந்த 2வது பாடல் பள்ளியில் படிக்கும்போது படித்த மனப்பாட பகுதி. தமிழர்களில் எழுதினதான்னு தெரியல, ஞாபகம் இருக்கான அது. இப்போ எல்லாம் குழந்தை பாட்டும் விளையாட்டும் பெருநகர குழந்தைகளுக்கு தெரியாது. அதே போல் தாலாட்டு அநேக தாய்களுக்கு தெரியாது. தற்போது உள்ள விரைவு உலகில் மறைந்து வரும் விஷயங்களில் ஒன்று தாலாட்டும். ஏதேனும் சினிமாவில் பிரபல பாடல்கள் பாடி இதற்கு இனி உயிரூட்டினால்தான் வாழ்வு உண்டு.
நிச்சயமாக நீங்கள் குழந்தைகளோட இந்த மாதிரி பேசி விளையாடுங்க. நிறைய குழந்தைகள் அப்சர்வ் பண்ணுங்கள். குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. அது ரொம்ப நல்லது. நன்றி.